829 பக்கம் 26ஆம் அதிகாரம். அக்காலத்திலே யூத தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலமான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையோ அதற்கு மதிலும் அகலுமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனது தேவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். அவர் ஈரத்திலே வாசமாய் இருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார், உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். அவர் தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாகும் மட்டும் இடிய பண்ணுவார். கால் அதை மிதிக்கும், சிறுமையானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்கும். நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது. மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்துமா வாஞ்சையா இருக்கிறது. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். அவர்கள் அதை காணாத இருக்கிறார்கள். ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கொண்டு வெட்கப்படுவார்கள். அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும். கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். எங்கள் கிரிகைகள் எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை இல்லாமல் வேறு ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். அவர்கள் செத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள். மாண்ட ராட்சசர் திரும்ப எழுந்தார்கள். நீர் அவர்களை விசாரித்து சங்கரித்து அவர்கள் பேரையும் அழிய பண்ணினீர். இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். கர்த்தாவே, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். நீர் மகிமைப்பட்டீர். தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்தீர். கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள். உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். கர்த்தாவே, பேறுகாலம் சமீபத்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதியை போல் உமக்கு முன்பாக இருக்கிறோம். நாங்கள் கர்ப்பமாய் இருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்களை போல் இருக்கிறோம். தேசத்தில் ஒரு ரட்சிப்பையும் செய்ய மாட்டாது இருக்கிறோம். பூச்சக்கரத்து குடிகள் விழுகிறதும் இல்லை. மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களுடைய கூட இருந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களை விழித்து கெப்பிரியுங்கள். உம்முடைய பணி பூண்டுகளின் மேல் பெய்யும், பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள். இதோ பூமியினுடைய கொடிகள் அக்கிரமங்களின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு வருவார். பூமி தன் இரத்தப்படைகளை வெளிப்படுத்தி தண்ணீரத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்கள் படிக்கும் பொழுது விசேஷ விதமா ஆதிகாலம் முதலே நடந்து கொண்டிருந்த, இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிற, இனிமேல் என்ன நடக்க போகுது என்பதற்கான ஒரு விசேஷ விதமான நியாய தீர்ப்பை குறித்தும், எல்லா வகையான ரட்சிப்பு வேதத்தில் பார்க்கும்போது 4 வகையான ரட்சிப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ரட்சிப்பை குறித்தும், அதனுடைய ஆழமான காரியத்துல யாருக்கு நிரந்தரமான ரட்சிப்பு இல்லாமல் கூட இருக்குது என்பதை குறித்தும் இந்த பகுதியில் உள்ள இந்த வசனங்கள் எல்லாம் சொல்றத நம்ம பார்க்கிறோம். இதுல இந்த காரியம் நடப்பதற்கு இஸ்ரேலினுடைய யூதாவினுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யத்தின் மகத்துவம் முழு உலகளாவிய அளவுல அரங்கேறும் அப்படிங்கிறதான்
அந்த முதல் சில வசனங்கள்லேயே நம்ம பார்க்குறோம். அப்படியாக இந்த உலகம் முழுவதுமே இஸ்ரேல் நாட்டுக்கு கட்டுப்பாட்டில் அவங்களுடைய ஆட்சி கீழே உலகமே ஆளப்படும் அப்படிங்கிறதான். இன்னைக்கு பார்க்கும் பொழுது மறைமுகமாக நேரடியாக இல்லாமல் இந்த உலகத்தை அவர்கள் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். யாருனாக்க இந்த இஸ்ரேல் ஜனங்கள், மாமிச இஸ்ரேலர்கள். அந்த ஒரு விசேஷ காரியம் நடப்பதற்கு அநேக சம்பவங்களை குறித்து இந்த ஒரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த உலகத்தை ஆட்சி பண்ண போறது, இந்த பூமியை பூமிக்குரிய ராஜாக்களாக ஆதி முதல் ஆபேல் முதல் கொண்டு யோவான் ஸ்நானகன் வரையும் உள்ள பழைய ஏற்பாட்டினுடைய நீதிமான்கள் எல்லாம் எழுந்து வந்து இந்த பூமியில ராஜாக்களாக இருப்பாங்க. பூமியில அவர்கள் ராஜாக்களாக இருப்பார்கள். அதே மாதிரி உலக ஜனங்களும் எழுந்து வந்து அவர்களுடைய உயிர்த்தெழுதலுக்கு தகுதிப்படுத்தும்படி அவர்களும் இந்த பூமியிலேருந்து புறப்படுவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இதுல ஒருத்தர் மட்டும், ஒரு குரூப் மட்டும் எந்திரிச்சு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு வசனத்தை நீங்க கவனிச்சிருக்கலாம். அது என்னன்னு தெரியுதுங்களா? எந்த வசனம் தெரியுதா? படிங்க. 14. சரி, அப்ப ஒரு குரூப் மட்டும் என்ன ஆக மாட்டாங்க, எல்லாரும் எந்திரிச்சு வருவாங்க. ஒரு குரூப், ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் அவர்களை அப்பயே எப்பயோ விசாரிச்சு அதுக்கான காரியத்துல அவங்க எந்திரிச்சே வராத அளவுக்கு தீர்ப்பு கூறப்பட்டு அவர்களுக்கு முடிவு கட்டப்பட்டாச்சு. அது யாரது? யாருங்க? யார் அந்த ராட்சசர்கள் தெரியுங்களா? யார் அந்த ராட்சசர்கள்? அப்ப அவங்களுக்கு மட்டும் வாய்ப்பு இல்லையா? ஆனா ஆதாமுக்குள் பிறந்து வளர்ந்து வந்த எல்லாருக்கும் உயிர் உண்டு, எழுந்து வருவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம். இதை நம்ம கடந்த வாரத்துல கூட ஒரு சில விஷயங்களை நம்ம சிந்திச்சோம். உயிர்த்தெழுதலின் காரியங்கள்ல மரணமே உன் பாதாளமே. அப்ப அந்த ஒரு காரியத்தினுடைய இதுல இதுவரையும் செத்தவங்க எல்லாம் எந்திரிச்சு வந்துருவாங்க. இன்னைக்கு வரையும் மனுக்குலம் முழுவதுமே இந்த பாதாளத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. இந்த பாதாளம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஆணு வாயை பிளந்து வச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாம் அதுக்குள்ள போயிட்டு தான் இருக்கிறாங்க. யாராச்சும் தப்பிக்க முடியுமா? தப்பிக்கிறதுக்கு வழி இருந்தா சொல்லுங்க, நம்மளும் போயிடுவோம். ஆக தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. முழு மனுக்குலமும் இந்த பாதாளத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஓசியாவில் படிச்சோம் இல்லையா, 13-14 அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாய் இருக்கும். அப்ப விஷயம் என்னன்னு பார்க்கும் பொழுது, பாதாளத்துல போனதெல்லாம் டக்குன்னு பாதாளம் என்ன பண்ணிருமா, இதுக்கு மேல யாரும் சாவாதீங்க, போதும், எனக்கு போதும், நிறைய வந்துருச்சு, சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டுட்டேன், இனிமே யாரும் சாகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லிடுமா, பாதாளம் வாயை மூடிக்கிடுமா. சரிங்களா? அதே மாதிரி அது சாப்பிட்ட செத்த அத்தனை மனுக்குலத்தையும் என்ன பண்ணிருமா, வாந்தி பண்ணிருமா. வாந்தி பண்றதுன்னா என்னது? திரும்ப கக்கிருமா. வாந்தி பண்றது அப்படின்னா என்ன விஷயம் நம்மளுக்கு வாந்தி வரும் சொல்லுங்க? குடிக்காத ஒண்ணு சாப்பிட்டு இருந்தோம்னா வாந்தி வரும். ஆரம்பத்துல இந்த பாதாளமும் அந்த ஒரு மரணமும் என்ன சொன்னுச்சுன்னா, எல்லாம் டேஸ்டா இருக்கு, வாங்க 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 வாங்கன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு முழுங்கிக்கிட்டு இருந்துச்சு.
உள்ள போனோன்னே எல்லாத்தையும் வாந்தி பண்ணி தள்ளுறதுக்கு ஒரு காலம் வந்துடும். அதனாலதான் மரணமே பாதாளமே. அப்ப அது அது என்ன ஆயிடுச்சுன்னா, இதுவரையும் அது முழுங்கி எல்லா மனுக்குலத்தையும் ஜெயிச்சு 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 அது முழுங்கிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் வாமிட் பண்ணிருமா, அந்த பூமியில இருந்து என்ன பண்ணிடும். அப்ப அது என்ன என்ன ஆயிடுச்சு, அப்ப அதுக்கு பிடிக்கல. ஆரம்பத்துல நல்லா பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. மனுஷனே நீ மண்ணா இருக்கிற, எங்க போவ, மண்ணுக்கே திரும்புங்கிற அந்த பாதாளத்துக்குள்ள போயிட்டு இருந்தா திடீர்னு அந்த மண் என்ன சொல்லுது, இருக்கிற மண்ணு போதும், நான் இதுவரையும் முழுங்கின மண்ணெல்லாம் என்னது நான் கக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி கக்கிற ஒரு விஷயம்தான். அப்ப கக்கிறதுனா என்னதுங்க, அதுக்கு பிடிக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு ஏன் பிடிக்கல, ஆரம்பத்துல பிடிச்சிருந்துச்சு, அப்புறம் பார்த்தா தோத்து போய் எல்லாத்தையும் வெளியே தள்ளுது, செத்தவங்களெல்லாம் வெளியே தள்ளுதுன்னா என்ன காரணம், என்ன காரணம்? கடந்த கூடுகையில நம்ம அதை பற்றி சிந்திச்சோம். என்ன காரணத்தினால அது எல்லாத்தையும் வெளியே தள்ளுதுங்க? செத்தவங்களை எல்லாம் உயிரோட எதிர்த்து போங்க, எனவே வராதிங்க, என்கிட்ட வரவே வராதிங்க அப்படின்னு சொல்லி அந்த மரணம் என்ன பண்ணிருமா, வெளியே தள்ளிருமா. அந்த பாதாளம் என்ன பண்ணிருமா, செத்தவங்களெல்லாம் நீங்க உங்க ஜீவனை வாங்கிட்டு போயிட்டே இருங்க அப்படின்றமா. அப்படின்னா அது எப்படி நடக்கும்? செத்தவங்க எல்லாம் உயிரடைஞ்சு வந்துருவாங்க. 1 கொரிந்தியர் 15:22 படிக்கிறோம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் 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 உயிரடைவார்கள். அப்ப ஆதாமுக்குள்ள செத்தவங்க மட்டும்தான் எந்திரிச்சு வருவாங்க. ஆதாமுக்குள்ள சாகாத ஒரு குரூப் இருக்கிறாங்க. யார் தெரியுமா? ஆதாமுக்குள்ள சாகாத ஒருத்தர், ஒரு சில குரூப் இருக்கிறாங்க. அது யாருன்னு தெரியுங்களா? தெரியுமா? தெரியாது. இப்ப ஒரு விஷயத்த நான் தப்பா சொல்றதா நினைச்சுக்க கூடாது. ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, கணவர் இறந்துட்டாரு, கணவர் இறந்து 10 வருஷமாச்சு அப்படி வச்சுக்கோங்க. சும்மா மனைவி கர்ப்பமாயி குழந்தை பெற்றுறாங்க, கணவர் செத்து 10 வருஷமாச்சு. அப்ப அந்த குழந்தை யாருடைய அப்பா? அந்த குழந்தை யாருடைய, யாருக்கு பிறந்த குழந்தைன்னு கேட்கிறேன். உண்மையான கணவருக்கு பிறந்ததா இருக்குமா 10 வருஷம் கழிச்சு பிறக்கிறது? வேற யாரோ உள்ள இருக்க பூந்து இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த கணவர் எக்ஸ்ங்கிற கணவருக்கு பிறந்தது இல்ல. அப்ப நாமெல்லாம் யாருக்கிட்டே இருந்து வந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கிட்டே இருந்து வந்தவங்க? ஆமா, ஆதாமுக்குள்ள இருந்து வந்தவங்க. நம்மெல்லாம் ஆதாமுக்குள்ளான பாவத்திலிருந்து செத்தவங்க. ஆதாமுக்குள்ளான பாவத்துக்குள்ள போய் செத்தவங்களுக்கு எல்லாம் உயிர் கிடைச்சிருன்னு சொல்லிட்டார். சரிங்களா? ஆனா ஒரு ஆதாம் செத்து பல வருஷமாச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சந்ததி வந்திருக்கு. அந்த சந்ததி ஆதாமினுடைய சந்ததி இல்லாத ஒரு சந்ததி வந்திருக்கான். தெரியுங்களா உங்களுக்கு? ஆதாமுடைய சந்ததி இல்லாம ஆதாமுக்குள் பிறக்காத ஒரு சந்ததி வந்திருக்கு. அப்ப வேற யாரோ ஒரு அப்பன் இருக்கிறான். என்னது? வேற யாரோ தெரியுமா? அதெல்லாம் தெரியுமா? பைபிள்ல இதெல்லாம் இருக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாது. தெரியாதா? தெரியுமா? தெரியாதுங்களா? தெரியவே தெரியாது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1-6 வசனத்தை படிங்க. பாருங்க, யார் அது? தேவகுமாரர். அது யார்? அது தேவகுமாரர்னா யாருங்க? அது தெரியுமா? யாருன்னு? தேவகுமாரர் மனுக்குலத்துல ஆதாமுக்கு பிறந்த பொம்பளை பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அழகழகா இருக்குன்னு வானத்துல இருந்த தேவகுமாரர்கள், மனுஷ குமாரஸ்திகள் ரொம்ப சௌந்தரியமும் அழகாகவும் இருக்கிறாங்கன்னு வானத்திலிருந்து இறங்கி வந்து அவங்களை என்ன பண்ணிட்டாங்க? யாரு இது? யார் இந்த தேவகுமாரர்? யாருங்க அந்த தேவகுமாரர்? யோபு 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிங்க. இவங்க இந்த தேவகுமாரர் ஆதாமுக்கு முன்னாடி இருந்தவங்களா? ஆதாம் படைக்கப்பட்டது எப்ப?
எல்லாத்தையும் படைச்சு, வானத்துல நட்சத்திரம், சூரியன், சந்திரன், ஒளி, எல்லா பூமியினுடைய செம்மைப்படுத்துதல், மிருகம் எல்லாத்தையும் படைச்சிட்டு கடைசியா படைச்சது யார? ஆதாமையும் ஏவாளையும். 6ஆம் நாள்ல தானே படைச்சாரு. சரிங்களா? யோபு 1:6 படிங்க. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். சாத்தான் இருக்கிற சாத்தானா இங்க வந்து நின்று இருக்கிறான். அவங்களோட கூட யாரும் வந்து நின்று இருக்காங்க? நம்ம ஆதி ஆகமத்துல படிக்கிற தேவபுத்திரர் அவங்களும் வந்து நின்று இருக்கிறாங்க. எங்க வந்து நின்று இருக்காங்க? எங்க? கர்த்தருடைய சந்நிதியில. பிரச்சனை என்னன்னா, சாத்தானை கேட்கிறாரு, என்னப்பா எங்க சுத்திட்டு வர கேட்டா, உலகம் என் கண்ட்ரோல்ல இருக்கு, நான் என் கண்ட்ரோல்ல இருக்கிற உலகத்தை சுத்தி சுத்தி பார்த்துட்டு வர்றேன். என் ஆள் ஒருத்தர் இருக்காரு உன் பூமியில, உன்னுடைய ஆளுகையில, அந்த யோபுவை பாத்தியா, அவர் எவ்வளவு உத்தம சன்மார்க்கன் அப்படின்னு. நீங்க என்ன இருக்கிற காசு பணம் சொத்து சுகம் எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறீங்க, அவனுக்கு என்ன பிரச்சனை? என்ன உள்ள விட்டு பாருங்க, வேலி போட்டுல வச்சிருக்கிறிய, உள்ள போறது கூட வழி இல்லாம. சரி போ, என்ன வேணாலும் பண்ணு. அப்ப அனுமதிக்கப்பட்ட சாத்தான் போய் என்ன பண்றான்? அத பேரழிவை கொண்டாடுறான். திரும்ப ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது பரலோகத்துல. என்ன கான்ஃபரன்ஸ்? இதே மாதிரி ஒரு மீட்டிங். என்னப்பா போனியே, யோபு எப்படிப்பட்ட ஆளு? எங்க இருக்கிற சொத்தான் அழிச்சேன், இருந்தாலும் அவன் உங்களோட தான் நம்பிக்கையோட இருக்கிறான், விசுவாசத்தோட இருக்கிறான். உடம்ப தொட விடுங்க, இருக்கிற நோயெல்லாம் வர வைக்கிறேன், அப்புறம் தெரியும் ஒரிஜினாலிட்டி என்னன்னு. நம்ம வாழ்க்கையில இது மாதிரிலாம் இழப்பு வந்தாக்க நம்ம என்ன பண்ணுவோம்? கடவுளே வேணாம், இந்த கடவுளை கும்பிட போய் தான் எனக்கு என்ன வந்துருச்சு. சரிங்களா? அப்படிதானே ஒரு சில பேர் இருக்கிறாங்க, இந்த கடவுள் கும்பிட்டோம் நல்லா இருக்கு, அப்புறம் ஏதாச்சும் சோதனை வரும், ஓ இது சரியில்லை போல இருக்கு, அந்த கடவுள்கிட்ட போவோம், அந்த கடவுள் சரியில்லை, திரும்ப இந்த கடவுள்கிட்ட வருவோம், அப்படி சுத்தி முத்திட்டு அது நல்லா இருந்துச்சு, திரும்ப அதே கடவுள்கிட்ட வருவோம். அப்படின்னு இந்து முஸ்லீம் இருக்கிற எல்லா கடவுளையும் கும்பிட்டுட்டு, குல தெய்வத்தெல்லாம் கும்பிட்டுட்டு திரும்ப எங்கதான் வர்றது? இப்படிதான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப இதுல சாத்தானுக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சு. ஓ என்ன நோய் வேணாலும் கொடுத்துக்க, உடம்பெல்லாம் நாய் நக்கிற மாதிரி புண்ணு. மனைவி சொல்ற, நீ இப்படி வாழ்றதுக்கு செத்து போ, எதுக்கு வாழ்ற நீ எல்லாம் கடவுளை தூசிச்சு விட்டு. சரிங்களா? அப்ப வீட்டுல கூட மனைவி என்ன பண்ணல, அனுமதிக்கல. போய் அங்க இருக்கிற அடுப்படியில் உள்ள சாம்பல் எடுத்து தடவிக்கிட்டு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவ்வளோ மோசமான சூழ்நிலை. இதெல்லாம் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில இது மாதிரி சோதனை எல்லாம் வந்தா என்ன பண்ணுவோம்? இப்படி வாழ்றதுக்கு செத்து போயிடலாம். எல்லாம் விட்டு விட்டு ஓடுது. சரிங்களா? அப்படிப்பட்ட சாட்சி உள்ள மனிதனை குறித்து சாட்சி பகரும்படிக்கு பார்க்கும்பொழுது அங்கே தேவபுத்திரர்கள் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. இந்த தேவபுத்திரர்கள் தான் என்ன பண்ணிருக்கிறாங்க? ஆதி ஆகமத்துல 6ஆம் அதிகாரத்துல இந்த மனு குலத்துல இருக்கிற பெண்கள்லாம் அழகா இருக்கிறாங்கன்னு பார்த்து கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெற்றுக்கொண்டார்கள். என்ன பண்ணிக்கிட்டாங்க? யார் இந்த தேவபுத்திரர் அப்படிங்கும்போது, இவங்க ஆதாமுக்குள்ளேருந்து வந்தவங்களா? இந்த தேவபுத்திரருங்கிறவங்க ஆதாமுக்குள்ளேருந்து வந்தவங்களா? இவர்கள்லாம் மனுஷர்களா? இந்த தேவபுத்திரருங்கிறவங்க மனுஷர்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்கலாம் பாருங்க. யோபு 38ல 1 முதல் 4 முதல் 7 வசனம். யோபு 4ல இருந்து 7. 4ல இருந்து 7. யோபு 38ஆம் அதிகாரம் பக்கம் 666 4ஆம் வசனம். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தி கட்டுகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. பெரிய அறிவாளி தானே, நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்க இல்லையா? அந்த பூமியை மனுஷ குடியிருப்புக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்க நான்லாம் எங்க இருந்தோம் சொல்லுங்க? ஆதாமே படைக்கப்படலையே. ஆதாம் படைக்கப்பட்டது எப்ப? 6ஆம் நாள். ஆதியிலே தேவன் என்ன பண்ணாரு? பூமியையும் சிருஷ்டித்தார். பூமி ஒழுங்கு இல்லாம இருந்துச்சான். அப்ப ஒழுங்குபடுத்துறதுக்கு அந்த பூமியை மனித குடியிருப்புக்காக சரி பண்ணும் பொழுது நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேட்கிறாரு. சொல்லுங்க. இப்ப
எங்க இருந்தீங்க? எங்க இருந்தீங்க? அப்படி ஒரு ஆதாமும் இல்ல, யாருமே இல்ல. நீ அங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்க. இல்ல. படிங்க, இப்ப படிங்க. அதற்கு அளவு குறிக்கத்தக்கவர் யார்? அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதின் மேல் நூல் போட்டவர் யார்? மைக் நீ அறிந்திருந்தால் சொல்லு. மைக்ல சொல்லணும். நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதில் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? அதில் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? ஒரு மூலக்கல்லை வச்சு இந்த பூமியை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாராம். சரிங்களா? படிங்க. அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. பாருங்க, இந்த பூமிய ஆதியிலே என்னது வானத்தையும் பூமியும் படைத்தார் இல்லையா? ஒளி உண்டாக கடவுள்னு சொன்னார் இல்லையா? முதல் நாள்ல. அதுக்கெல்லாம் முன்னாடி, அந்த முதல் நாளுக்கு முன்னாடி, ஆனா ஆதிக்கு பின்னாடி. அப்ப ஆதியிலே வானத்தையும் பூமியும் படைச்சிட்டார். ஆனா பூமி ஒழுங்கு இல்ல. அந்த ஒழுங்குபடுத்துற அந்த அஸ்திவாரம் போட்டு அதை செயல்படுத்துறதுக்கு தேவன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்கே யார் இருந்தா? விடியற் காலத்து நட்சத்திரங்கள் இருந்தாங்க. அப்புறம் யார் இருந்தா? தேவ புத்திரர்கள் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? பூமிய தேவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார்? கர்த்தர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார்? ரெடி ஆகிட்டு இருக்கிறார். எல்லாம் பாடுங்க அல்லேலூயா அப்படின்னு என்ன பண்ணிருப்பாங்க? பெரிய ஆர்கெஸ்ட்ராவே நடந்துகிட்டு இருந்திருக்கும் பொழுது இல்லையா? இங்க உள்ள ஆர்கெஸ்ட்ராவுக்கு அதிகப்படியா ஒரு 30,000-40,000 பேர் வருவாங்க. இருக்கிற தேவ புத்திரர்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் ஏகமாய் பாடி பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த தேவபுத்திரர் மனுஷன் படைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வந்தாங்க? ஆதாம் படைச்சது 7ஆம் நாள். ஆதிக்கும் முதல் நாளுக்கும் இடையில யாரு வந்திருக்கிறா? இந்த தேவபுத்திரர்கள் இருந்திருக்கிறாங்களே, இவங்க யாரு? யாரு தெரியுமா? தெரியாது. இவங்க தான் என்ன பண்ணிட்டாங்க? இந்த மனுஷ குமாரஸ்திகளை கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெற்றவர்கள். இது ஆதாமுக்குள்ள வந்த சந்ததி இல்ல. யாருக்குள்ள இருந்து வந்த சந்ததி? இது தேவபுத்திரர்கள் மூலமா வந்த சந்ததி. தேவன் படைச்ச படைப்புல இருந்து வந்தது இல்ல. தேவன் படைக்காத ஒரு படைப்புல இருந்து வந்தது ஒரு சந்ததி ஒண்ணு இருக்கு. அந்த சந்ததிக்கு பேரு தான் என்னது? ராட்சச சந்ததி. தேவன் படைக்காத எந்த ஒரு விஷயமும் நிலை நிற்க முடியாது. புரியுதா? புரியலீங்க? தேவன் படைக்காத எந்த ஒரு விஷயமும் என்ன ஆகாது? நிலை நிற்க முடியாது. சரிங்களா? அப்ப இந்த தேவபுத்திரர் யாருன்னா பிரதான தூதர்கள். மிகாயேல், கபிரியேல், இது மாதிரிலாம் நிறைய தூதர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பேர் தான் விடிவெள்ளி நட்சத்திரங்கள். அதை இல்லாத மற்ற தூதர்கள்லாம் இருக்கிறாங்க, சின்ன சின்ன தூதர்கள். அந்த சின்ன தூதர்களுக்கு பேர் தான் தேவ புத்திரர்கள். புரியுதுங்களா? அவர்களுக்கு பேர் என்னங்க? தேவ புத்திரர்கள். அப்ப தேவ தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? நீங்க பார்த்திருக்கிறீங்களா தேவ தூதரை? யாராச்சும் பார்த்தீங்களா? கை தூக்குங்க. தேவ தூதரை பார்த்திருக்கிறீங்களா? இல்லையா? பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? மனுஷன் மாதிரி பெண்களை கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெற்றார்கள். அவங்களதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். தேவன் என்ன பண்ணாராம்? அழிச்சார். அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்தார். அவர்களை விசாரித்து, நீங்க தப்பான முறையில வந்துட்டீங்க, நீங்க இனிமே வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப ஆதியாகமத்துல அந்த 6ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். அப்ப நார்மலாவே இப்போ நம்ம இந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்,
அந்த ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக 6 அடி 7 அடிக்கெல்லாம் மனுஷங்க இருக்கிறாங்க. நம்ம நின்னோம்னா இப்படி பார்க்கணும். அப்படி 7 அடின்னா புரியுதுங்களா? ரொம்ப உயரம். நார்மலாவே மனுஷர்கள் கொஞ்சம் அப்படி உயரமா வளர்றது உண்டு. இந்த தேவ தூதர்கள் இருக்காங்க இல்லையா? யார் அந்த தேவ தூதர்கள்? அதான் தேவ புத்திரர்கள். தேவன் எப்படி இருக்காருன்னா ஆவியா இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு? அதே மாதிரி தேவன் மனுஷனை மண்ணுல படைச்சாரு, தேவ புத்திரர்களை ஆவியில படைச்சிருக்காரு. எப்படி படைச்சிருக்கிறாரு? அதான் தேவ தூதர்கள். தேவனுடைய தூதை கொண்டு வந்து சேர்க்கிறவங்க. தேவன் பரிசுத்தமும் பரலோகத்திலே இருக்கிறார் இல்லையா? நேரடியா இங்க வந்தா நம்ம எல்லாம் பஸ்பம் ஆயிரும். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு? தேவ புத்திரர்களை, தேவ தூதர்களை நம்மள்கிட்ட அனுப்பி போய் நல்லதை சொல்லிட்டு வாங்க, அவங்களை சரி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனா, இந்த தேவ தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? வந்தவங்க சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லாம கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தவொன்னா கொஞ்சம் அழகழகா பொம்பளை எல்லாம் இருந்துட்டாங்க. இந்த உலகத்தின் வஞ்சனையே இப்படிதான் இருக்குது. இச்சை அதுல எதுவும் மாட்டிக்கிடுச்சு. இந்த தேவதூதர்களுமே வஞ்சிக்கப்பட்டு போயிட்டாங்க. அவங்க மூலமா உண்டான இந்த சந்ததிய தேவன் என்ன பண்ணிட்டாரு? அழித்து விட்டார். எப்படி அழிச்சாரு? அந்த ராட்சச சந்ததி வந்ததுனால நோவா கிட்ட சொல்றாரு, இன்னும் 120 வருஷத்துல இந்த உலகத்தை நான் அழிக்க போறேன், நீ என்ன பண்ணு, ஒரு பேழைய ரெடி பண்ணு. ரெடி பண்ணீங்கன்னா அந்த பேழைக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் உயிரோடு இருப்பாங்க, பேழைக்கு வெளியில இருக்கிறவங்க எல்லாம் செத்து போயிடுவாங்க. அப்ப இந்த உலகம் முழுவதுமே பெரும் மழையும் வெள்ளமும் வந்துச்சு. என்ன சொல்ல போனா அந்த முதல்ல அந்த நோவா காலம் வரையும் மேலே வானத்திலையும் ஒரு மதுகு மாதிரி தண்ணி இருந்துச்சான். ஒரு பந்து மாதிரி தண்ணி. பூமி இப்படி இருக்கு, நான் பூமியை சுத்தி அப்படியே பெருசா தண்ணி படலம் இருந்துச்சான். மேகம் இல்லை, தண்ணி படலமே. அதெல்லாம் நீங்க ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா தெரியும். படிங்க. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறந்தன. வானத்தின் மதகுகளும், பாருங்க, வானத்துல மேகத்துல இருந்து இல்ல, வானத்தின் மதகுன்னு சொல்லி ஒரு டேமை திறந்து விட்டா எப்படி புது புது புதுன்னு தண்ணி வரும், அந்த மாதிரி முழு உலகத்துமே அந்த வானத்துக்கு மேல தண்ணி இருந்துச்சான். அந்த தண்ணி எல்லாம் அப்படியே கொட்டி போச்சான். கொட்டினதுல இந்த ராட்சசர்கள்லாம் ஏறக்குறைய 30 ஒரு தென்னை மரம் உயரம்லாம் இருந்திருக்கிறாங்க. இப்பயும் கூட அந்த அகழ்வாராய்வு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோண்டி எடுக்கும் போது தலையெல்லாம் இத்த தண்டி தலையெல்லாம் இருக்கும். நம்ம அந்த தலைக்குள்ள புல்லரிக்க போய் உட்காந்துக்கலாம். அவ்வளோ பெரிய ராட்சசர்கள்லாம் வாழ்ந்துருக்குறாங்க. இந்த இதெல்லாம் சொல்றாங்களே, அனுமானு மலையை பேத்துக்கிட்டு வந்தாருங்கிற அது கதை. ஆனா அந்த கதைக்கு தகுந்த மாதிரி அவ்வளவு உயரமான மனுஷர்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த உலகத்துலதான் இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த உலகத்துல ராட்சசர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த ராட்சசர்கள் வர்றதுக்கு காரணம் யாரு? காரணம் யாரு? தேவ தூதர்கள், தேவ புத்திரர்கள். சரிங்களா? அததான் தேவன் என்ன சொல்றாரு? படிங்க, திரும்ப இங்க வந்துருங்க. ஏசாயா 26ல 13-14. ஏசாயா 26ஆம் அதிகாரம் வசனம் 14, 13-14. மற்றும் 14. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். பாருங்க, தேவனே நீங்க தான் எங்களை ஆளணும், ஆனா எங்களை எல்லாம உண்மை எல்லாம யாராரோ தங்களை தேவனாக்கி கொண்டு எங்களை வந்து ஆண்டார்கள். இப்ப இந்த உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கிறது யார்? இந்த உலகத்தை ஆட்சி செய்யறது யார்? பதில் சொல்லணும். தூக்கம் வர்றவங்க எந்திரிச்சு நிக்கணும். சொல்லுங்க, இந்த உலகத்தை ஆட்சி பண்றது யார்? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அப்படிங்கிறாரு. இந்த உலகத்தில் உள்ள தேவன் யாரு? இந்த உலகத்து தேவன் சாத்தான். ஆண்டவரை சோதிக்கும் போது, நீ என் காலில் விழுந்து வணங்கிக்க, இந்த ராஜ்யத்தெல்லாம் உனக்கு தர்றேன்னு சொன்னானே, அப்ப இந்த ராஜ்யம் எல்லாம் யாருடைய கையில இருக்கு? அப்ப சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் ஆண்டாங்களாம். அப்ப இன்னைக்கு வரை இந்த உலகத்தை தேவன் ஆளணும். ஒருவேளை தேவனால் நியமிக்கப்பட்ட ஆள் ஆளணும்.
முதலில் தேவனால் ராஜாவாக முடிசூடப்பட்டு இந்த உலகத்தே நீ ராஜாவா இருப்பா அப்படின்னு சொன்னது யார தெரியுமா? தெரியுமா? தெரியாது. முதல் உலகத்தின் ராஜா யார்? சரி, இப்ப யார் ராஜா இந்த உலகத்துக்கு? இப்ப இந்த உலகத்துக்கு ராஜா சாத்தான். ஆனா தேவன் நியமிச்ச முதல் ராஜா யார் தெரியுங்களா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 28 29 வசனத்துல ஆதாமை ஏவாளை படைச்சிட்டு பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னாரு. அப்ப முதல் ராஜா யாரு? ஆண்டு கொள்ளுதல் அப்படின்னா ஆட்சி பண்ற ராஜாவா வச்சார். இது சங்கீதம் 8ல 4 முதல் 6 வசனத்துல பாத்தீங்கன்னா, மனுஷனையும் மனுஷகுமாரனையும் நீர் நினைக்கிறதற்கு எம்மாத்திரம், அவர்களை தேவதூதரிலும் சற்று குறைந்த நிலைமையில சிறிய நிலைமையில படைச்சிரு, அவர்களை உம்முடைய கரத்தின் கிரியைகளுக்கு என்னவாக்கினீர்? இதே ஏசாயாவுல ஒரு வசனம் இருக்கு. இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஒரு வசனம் என்ன தெரியுங்களா? 5வது 6வது வசனம் படிங்க. உயரத்திலே வாசமாயிருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார், உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். அவர் தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாக மட்டும் இடிய பண்ணுவார். கால் அதை மிதிக்கும். எந்த கால் மிதிக்கும் தெரியுங்களா? ஆதாம்கிட்ட சொன்னார், எல்லாத்தையும் உன் பாதத்துக்கு கீழே கொண்டாந்து வச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. ஆதாம்கிட்ட சொன்னது. ஆனா ஆதாம் ராஜாவும் இல்ல, ராஜாவும் இருக்கிறதுக்குரிய வாய்ப்பையும் இழந்து செத்தும் போயிட்டார். ஆனா அவர் கொடுத்த அந்த உரிமைய அந்த மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்கான் பாருங்க, இன்னொருத்தன் கருப்பேன். யார் அந்த கருப்பேன்? மேல சம்பந்தமே இல்லாம நம்மளை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவனை கீழே தள்ளிட்டு படிங்க. அப்படியே யார அதை மிதிக்கும். சிறுமையானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்கும். இப்ப ஆதாம் கொடுத்தா அவரால் மிதிக்க முடியல, சிறுமையானவர்களும் எளிமையானவர்களும் தான் மிதிக்க போறாங்க. யார் அந்த சிறுமையானவர்கள், யார் அந்த எளிமையானவர்கள்னு இன்னொரு பாடத்துல பார்க்கலாம். அவங்கதான் மிதிக்க வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்சா அத மிதிக்க பாருங்க. முடியும், ஆனா முடியாது. என்னது வடிவேல் மாதிரி இருக்கோ? என்ன பண்றது? வடிவேல் மாதிரி காமெடி பண்ணாதான் தூக்கம் கலையுது. சரிங்களா? ஆகவே முடியும், நிச்சயமா முடியும். வடிவேல் மாதிரி முடியும், ஆனா முடியாது இல்லை. எப்படி முடியும்? நிச்சயமா முடியும். அந்த சிறியவர்கள் யாருங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துலதான் இங்க என்ன சொல்றாருன்னா, என்ன சொன்னாரு? 13 படிங்க. 26ல 13. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உண்மையல்லாமல் வேறு ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உண்மை மாத்திரம் சார்ந்து உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். அவர்கள் செத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள். இப்படி எல்லாம் ஆட்சி பண்ணவர்கள் யாருன்னா, முதல் உலகத்துல இந்த ராட்சசர்கள் தான் என்ன பண்ணிருக்கிறாங்க? ஆளுகை செஞ்சிருக்கிறாங்க. இந்த ராட்சசர் யாரால வந்தவங்க? இந்த ராட்சசர்கள் யாரால் வந்தவர்கள்? தேவன் மூலமா. யார் மூலமா இந்த ராட்சசர்கள் வந்தாங்க? சாத்தானா? தேவ புத்திரர், தேவ தூதர்கள் மூலமா வந்தவங்க. அப்ப இந்த ராட்சசர்கள் அந்த முதல் உலகத்துல என்ன பண்ணி இருக்கிறாங்க? ஆண்டு இருக்கிறாங்க. ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஊர்ல கொஞ்சம் உயரமா இருந்தாருன்னா ஒரு ஆளு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன்டா வம்புன்னு ஒதுக்குவோமா இல்லையா? உடனே அவருக்கு என்ன துமுறு வரும் தெரியுங்களா? அந்த உயரமான ஆளுக்கு பார்த்துருவான் அப்படின்னு. அப்படி கம்பீரமா நடக்கும் போதே நம்மளாம் என்ன பண்ணுவோம்?
அந்த மாதிரி பார்வையிலே ஆண்டு இருக்கிறாங்க. பாருங்க, நீங்க நினைச்சு பாருங்க, ஒருவேளை அந்த முதல் உலகத்துல கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சாப்பாடுக்குரிய அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? நேரம் வந்துருப்பா, ஏய் குடு, வீடு கட்டியிருப்பாங்க, ஏய் வெளியே வெளியே போ. ஏன்? அப்ப போலீஸும் இல்ல, ராஜாவும் இல்ல. முதல் உலகத்துல யாரு யார வேணாலும் என்ன பண்ணிக்கலாம். அப்ப அந்த ஒரு சூழ்நிலையில அந்த முதல் உலகத்துல இந்த ராட்சசர்கள்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க? ஆண்டு இருக்கிறாங்கன்னா, இந்த ராட்சசரை உண்டாக்குனது யாரு? தேவதூதர்கள். அப்ப இந்த ராட்சசர்களுக்கே ராஜாவா யார் இருந்திருக்கணும்? தேவதூதர்கள் இருந்திருக்கணும். அவங்களுக்கு பேர் விழுந்து போன தூதர்கள். அவர்களுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, லேகியோன்களாக இருந்தாங்க அப்படின்னு. ஆண்டவர் கூட பன்றிகள் மத்தியில் அனுப்புறாரு பாத்தீங்களா? அசுத்த ஆவிகள், விழுந்து போன தூதர்கள், அவங்க தான் இந்த குரூப். அந்த குரூப் என்ன பண்ணிட்டாங்க? இந்த ராட்சசர்களை உருவாக்கி இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கும்? அவங்க அதுக்கு மேல ராஜாக்களா இருந்திருப்பாங்க. இந்த விழுந்து போன தேவதூதர்களாகிய லேகியோனா இருக்கக்கூடிய அசுத்தாவிகள் இந்த தேவதூதர்களுக்கு ஒரு தலைவர் தான். அது யாரு? இந்த தேவதூதர்களுக்கெல்லாம் ஒரு தலை, அது யாரு தெரியுமா? தெரியாது. சாத்தான். அந்த அசுத்தாவிகளுக்கெல்லாம் ஒருத்தன் தலைவன். வானலாவிய மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளுக்கெல்லாம், சேனைக்கெல்லாம் ஒரு அதிபதி ஒருத்தன் இருக்கிறான். தெரியுமா? தெரியுமா? தெரியாது. தெரியுமா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அப்ப ஆகாயம் என்கிற வான மண்டலத்தில் உள்ள எல்லா அந்த சேனைக்கும், அசுத்த ஆவிகளுக்கும் சேனை இருக்கு இல்லையா? ஆகாய அதிகார பிரபு யார் அவன் தெரியுமா? சாத்தான். அப்ப சாத்தானுக்கு கீழே ஒரு சேனை இருக்கு. அந்த சேனைக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். வசனம் 12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, பிறைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த பொல்லாத அசுத்த ஆவிகளின் சேனை தான் முதல் உலகத்துல இந்த மனுஷ புத்திரிகள் எல்லாம் கல்யாணம் பண்ணி ராட்சச சந்ததியை உருவாக்கி அவர்கள் எல்லாம் இந்த உலகத்துல ராஜா மாதிரி வச்சிருந்திருக்கிறாங்க. அப்ப இந்த ராட்சசர்களுக்கே ராஜா யாருன்னு பாத்தீங்கன்னா, அதை பெற்றெடுக்க காரணமா இருந்த தேவதூதர்கள். இந்த தேவதூதர்களுக்கே ஒரு ராஜா இருந்துறான். அவன் யாரு? அது ஆகாயத்து அதிகார பிரபு. யாருங்க? அவன் தான் 2 கொரிந்தியர் 4:4 படிக்கிறோம், இந்த உலகத்தின் தேவன். அப்ப இந்த உலகத்துக்கு ஒரு தேவன் இருக்கிறான். அவனுக்கு கீழே அநேக தேவர்கள் இருக்கிறாங்க, தேவ தூதர்கள். அந்த தேவதூதர்கள் முதல் உலகத்துல பாவம் செஞ்சதுனால அந்த முதல் உலகத்தை நோவா மூலமா 8 பேர் மட்டும் காப்பாற்றப்பட்டார்கள். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா தெரியாத விஷயம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. நோவா மூலம் முதல் உலகம் அழிஞ்சிச்சுங்கிறது தெரியும். ஆனா இதுல தெரியாத விஷயம் என்னன்னு கேக்குறேன். இதுவரையும் தெரியாம இருந்தோம் இன்னைக்கு வரையும் ஒரு விஷயம். அது என்னது? ராட்சசர்களை உருவாக்குனாங்க அப்படிங்கிறது. ஆதாமிலிருந்து வராத ஒரு சந்ததி வந்துச்சு. சரிங்களா? அப்ப ஆதாமுக்குள்ளாக வர வேண்டிய சந்ததியை இல்லாம வராத சந்ததியை தான் அப்படியே ஏசாயா 26:13 படிச்சீங்க. அவர்கள் எங்களெல்லாம் ஆண்டாங்க முதல் உலகத்துல, அவர்களை தேவன் என்ன பண்ணாராம்? அப்படியே தொடர்ந்து படிங்க. 26:13 படிச்சீங்க, 14 படிங்க. எங்களை ஆண்டவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, முதல் உலகத்துல செத்துட்டாங்களாம். ஆதாமுக்குள்ள வந்தவங்களும் செத்தாங்க. ஆனா ராட்சசர்கள் என்ன ஆயிட்டாங்க? மாமிசத்துல இருந்த ராட்சசர்கள்லாம் செத்தாங்க. தொடர்ந்து வாசிங்க. அந்த செத்த மனுஷர்கள் வேணா எந்திரிச்சு வரலாம். ஏன்னா பிரேத குழியில் உள்ள ஆதாமுக்குள் இறந்தவர்கள் எல்லாம் யாருக்குள்ள எந்திரிச்சு வர போறாங்க? கிறிஸ்துக்குள்ள எந்திரிச்சு வந்துருவாங்க. ஆனா ஆதாமுக்குள் சாகாத ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க பேர் தான் யாரு? தேவபுத்திரர்களா? ராட்சசர்.
இது இந்த தேவபுத்திரர்களுக்கு அப்பன் யாரு? தேவபுத்திரர்களுக்கு சரி மன்னிக்கும், ராட்சசர்களுக்கு அப்பன் யாரு? அந்த தேவபுத்திரர்களுக்கே அப்பனுக்கு அப்பன் யாரு? பாத்தீங்களா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்குது. இப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியுமா? இது பைபிள்ல தான் இருக்குது. நான் எதுவும் புதுசா எதுவும் பிலிம் உண்டுகிட்டு இருக்கிறேன்னா படம் தயாரிச்சு இவ்வளவு நாள் வரையும் இதெல்லாம் ஏன் தெரியாம இருந்துட்டோம் நம்ம? சரிங்களா? ஆகவே இப்படிப்பட்ட இந்த ஒரு காரியத்துல தான் ராட்சசர்கள் என்ன ஆயிட்டாங்க? படிங்க. பாருங்க, அவர்களை என்ன பண்ணியிருக்கார் தேவன்? சும்மாலாம் அப்படியே செத்துறலையா? விசாரித்து, நீங்க பார்ப்பா, நான் படைக்காத ஒரு படைப்பு, முழு மனு குலத்துல அந்த 8 பேரை தான் நான் காப்பாற்ற போறேன். நோவாவோட அந்த 3 பிள்ளைங்க, 3 மனைவி, நோவாவோட மனைவி, மொத்தம் 8 பேரை தான் நான் காப்பாற்ற போறேன். நீங்க இந்த உலகத்தை தப்பான ஒரு சந்ததியா வந்துட்டீங்க, அதனாலதான் இந்த உலகத்தை அழிக்கிறேன், இந்த தண்ணீர்னால அழிக்க போறேன், அதனால நீங்க வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவர்கள், நீங்க செத்து போங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கார் தேவன்? தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். தீர்ப்பு கொடுத்தாரா கொடுக்கலையா? வசனம் இருக்கா இல்லையா? வசனம் இருக்கா இல்லைங்களா? நீங்க ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல போய் பாத்தீங்கன்னா இருக்காது. எங்க இருக்குது இது? எங்க இருக்கு? எங்க இருக்கு? அதானே படிச்சீங்க? ஏசியாவில் இருக்கு. சரிங்களா? நான் படிங்க அந்த வசனத்தை 14 திரும்ப. ம் 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 ஓகே, இன்னொரு வசனம் படிங்க. ஆதி யோபு 22ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்திலிருந்து 12லேருந்து படிங்க. யோபு 22ல 12லேருந்து. தேவன் பரலோகத்தில் உன்னதங்களில் இருக்கிறார் அல்லவோ, நட்சத்திரங்களில் உயரத்தில் பாரும், அவைகள் எத்தனை உயரமாய் இருக்கிறது. நீ தேவன் எப்படி அறிவார்? அறிவாய் அறிவாய் அறிவார். அந்தகாரத்துக்கு அப்புறத்தில் இருக்கிறவர் நியாயம் விசாரிக்க கூடுமோ? அவர் பாராதபடிக்கு மேகங்கள் அவருக்கு மறைவாய் இருக்கிறது. பரமண்டலங்களின் சக்கரத்திலே அவர் உலாவுகிறார் என்று சொல்லுகிறேன். அக்கிரமம் அந்த பூர்வத்தில் நடந்த மார்க்கத்தை கவனித்து பார்க்கிறோ? ஆதியில அந்த நோவா காலத்துல அக்கிரம மாந்தர் யாருங்க? அந்த அக்கிரம மாந்தர் ராட்சசர். சரிங்களா? அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? படிங்க. அவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது. தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையால் நிரப்பியுள்ளாலும் அவர்கள் அவரை நோக்கி, எங்களை விட்டு விலகும், சர்வ வல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகும் என்றார்கள். ஆகையால் துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய். அப்ப எங்களெல்லாம் அழிக்க முடியுமா உங்க கடவுளு? யாரு கேட்டது? இத யாரு கேட்டது? ராட்சச சந்ததி கேட்டிருக்கு. உங்க கடவுளாலெல்லாம் எங்களை அழிக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க விசாரிக்கும் போது. அப்ப விசாரிச்சு நீங்க எப்படியா சொல்றீங்க, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே உள்ள தண்ணியும் கிளப்பினாரு, மேல உள்ள மதகையும் ஓபன் பண்ணாரு. இருக்கிற தண்ணியெல்லாம் பெருகி மழை பெஞ்சு மலைக்கெல்லாம் உயரமா அவ்வளோ தண்ணி, அதுல எல்லாம் செத்துட்டாங்க. சரிங்களா? ஆனா பாதாளத்தில் இருக்கிற மற்ற எல்லாரும் என்ன ஆயிருவாங்க? ஆதாமுக்குள் மரித்திருந்தாலும் எல்லாரும் என்ன ஆயிருவாங்க? அததான் நம்ம படிச்சோம். ஏசாயா 26ல எங்க படிச்சோம்? எல்லாரும் எந்திரிச்சு வந்துருவாங்கன்னு படிச்சோமே. 18ல இருந்து படிங்க.
நாங்கள் கர்ப்பமாயிருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்களைப் போல் இருக்கிறோம். இது ஒரு காற்றை பெற்ற ஒரு குரூப் ஒன்று இருக்கு, அது அப்புறம் படிச்சுக்குவோம். காற்றை பெற்றெடுத்தாங்களாம். எதை பெற்றெடுத்தாங்க? நாங்க அது காத்தெல்லாம் பெற்றெடுக்க முடியுமா? எடுக்க முடியுமா? உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை பின்னாடி பார்ப்போம். இன்னைக்கு பார்க்க போறது இல்லை. ஒரு குரூப்பு வயிற்று வலியில காத்தை பெற்றெடுக்குமா? என்னது? காத்தை பெற்றெடுத்தா ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு, புரோஜனம் இருக்கா இல்லையா? இந்த உலகத்திலே ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் இவங்க தான். சரி, ஓகே, தொடர்ந்து படிங்க. தேசத்தில் ஒரு ரட்சிப்பையும் செய்ய மாட்டாதிருக்கிறோம். பூச்சக்கரத்து குடிகள் விழுகிறதுமில்லை. மரித்த உங்களுடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே, விழித்து கெம்பீருங்கள். உங்களுடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும். படி. பனிப்பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தவரை பூமியில் புறப்பட பண்ணும். என் சனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். இந்த உலக ஜனங்கள்லாம் அப்படியே புல்லு முளைச்சு அப்படியே பெருசாகி அப்படியே மனுஷன் மாதிரி வந்துருவாங்களாம். செத்து போன மனுஷன்லாம் எப்படி வர போறாங்க? பூண்டு அப்படியே விதை போட்டோம்னா அப்படியே முளைச்சு அப்படியே வரும்ல, கொஞ்சம் கொஞ்சம் அது மாதிரி முளைச்சு வந்துருவாங்களாம். அவங்களாம் செத்தவங்களாம் எப்படி வருவாங்கன்னு போட்டுருக்கு பாருங்க பைபிள். சரியா? அது உலக ஜனங்கள். ஆனா ஒரு குரூப் என்ன சொல்றாரு? நீங்க போய் கதை அடைச்சிக்கிட்டு ஒளிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் பிறந்து வர்ற வரை நீங்க என்ன பண்ணுங்க? யார் அந்த கதவை அடைச்சிக்கிட்டு பாதுகாப்பா இருக்கக்கூடிய குரூப் தெரியுங்க? ஒளிகிறது இல்லை, பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு குரூப். சரிங்களா? யார் தெரியுமா? 10 பேர் இருந்தாங்க. 5 பேர் புத்திசாலி, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. ஒரு குரூப் உள்ள போனாங்க, கதவை அடைச்சாச்சு. ஒரு குரூப் வெளியில் இருந்தாங்க, கதவை எவ்வளவு தட்டினாலும் திறக்கல. கேட்டா, உன்னை நான் அறியாது, நீ யாரு? உன்னை நான் அறியேன், நீ யார்? இன்னைக்கு முழு கிறிஸ்தவமும் கிறிஸ்துங்கிறாங்க, உன்னை நான் அறியலன்றவர். ஆனா புத்தி உள்ளவர்களுக்கு மட்டும் கதவை அடைச்சு உள்ள இருக்க சேஃப்டியா இருப்பாங்க. சரி, அப்ப அதுக்கு முந்தின வசனத்தை படிங்க. 17. வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதியை போல உமக்கு முன்பாக இருக்கிறோம். நாங்கள் கர்ப்பமாய் இருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்களை போல் இருக்கிறோம். தேசத்தில் ஒரு ரட்சிப்பையும் செய்ய மாட்டாதிருக்கிறோம். பூச்சக்கரத்து குடிகள் விழுகிறதும் இல்லை. இந்த உலகம் அழிகிற மாதிரியும் தெரியல. நாங்க கர்ப்பவதியா இருக்கிறான். பெத்தது யார? காத்த. இத பத்தியும் பாடம் இருக்கு, பெத்தெடுக்கிறத பத்தி. அன்னைக்கு ராட்சசர்களை பெத்தெடுத்தாங்க, இங்க ஒரு குரூப் காத்த பெத்தெடுக்க போதும். சரிங்களா? ஆனா இந்த முழு மனுக்குலமும் எதுல இருக்கு தெரியுங்களா? முழு மனுக்குலமும் தேவன் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்குள்ள வச்சு அடைச்சு வச்சிருக்கிறாராம். கர்ப்ப வேதனை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம், இல்ல 21வது வசனம் நினைக்கிறேன். அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. முழு உலகமும் செத்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அது குழந்தை பிறக்கிற மாதிரி அப்படியே பூண்டு முளைச்சு அப்படியே வந்து அப்படி மரமாகும்ல, அந்த மாதிரி கர்ப்ப வேதனையில டக்குன்னு வந்து முளைச்சு வந்துருவாங்களாம். அதுதான் இங்க கர்ப்ப வேதனையில இருக்கான். ஆனா அது திரும்ப இதே மனுஷ மாதிரி இதே மண்ணுல வந்துருவாங்க. ஆனா இன்னொரு குரூப்பும் கர்ப்ப வேதனையில இருக்கு. தொடர்ந்து படிங்க. ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அதே கர்ப்ப வேதனை நமக்கும் இருக்கும். அப்ப
ஒரு குரூப் இதே மனுஷனா எந்திரிச்சு வர்றதுக்கு ஒரு கர்ப்ப வேதனையில முழு உலகமும் இருக்குது. அதான் பூண்டு மாதிரி முளைச்சி எல்லாம் எந்திரிச்சு வந்துருவாங்க. ஆனா ஒரு குரூப் இருக்கு கர்ப்ப வேதனையில கர்த்தருக்கு முன்னாடி இருக்குது. ஆனா அது இதே மனுஷன் மாதிரி பிள்ளைகளை பெக்காதுங்க. எப்படி பெக்குங்க? காற்று. அந்த காற்றை பெற்றெடுக்கிறவங்க என்னன்னு சொல்லியாச்சு 22 வசன அதிக வசனத்துல இதுல ரோமர்ல ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை அது உலகம். அதை விட்டுருங்க. அது மனுஷர்கள் தான் மண்ணிலே எந்திரிச்சு வந்துருவாங்க. மனுஷர்களா தொடர்ந்து இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. அவங்களும் கர்ப்ப வேதனையில இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா படிங்க. அதுவும் அல்லாமல் ஆவியின் ஆவிக்குரிய ஒரு முதற் பலனா பெத்தெடுக்க போற ஒரு குரூப் இருக்கு. அது எதை தான் பெத்தெடுக்கும்? காத்தை பெத்தெடுக்குமா? காத்துனா என்னது? ஆவி. காத்துனா என்னங்க? அப்ப ஆவியின் முதற் பலன்கள் காற்றை ஆவியை பெற்றெடுக்கும். அப்ப நம்ம ஆண்டவர் என்ன ஆனாரு? மாமிசத்துல மரிச்சு எதுல உயிர்த்தாரு? அவர் மாமிசத்துல மரிச்சாரு, அவருக்குள்ள ஆவியில பிறந்தார். இப்ப நம்ம கூட இதே மாமிசத்துல மரிப்போம். மாமிசம் ரத்தம் பரலோகம் போமா? போமா? 1 கொரிந்தியர் 15:50. அப்ப நம்மளுக்குன்னு ஒரு சரீரம் இருக்கு. அதான் ஆவிக்குரிய சரீரம். அந்த ஆவிக்குரிய சரீரில காற்றை பெற்றெடுப்போமா? அந்த சரீரம் கண்ணுக்கே தெரியாது. அதான் காத்தை பெத்தெடுக்கிறோம்னு சொல்றாங்க. அந்த குரூப்பா இருக்கணும். காத்தை பெத்தெடுக்கிற குரூப்பா இல்ல நீங்க மண்ணுல இருந்து அப்படியே பூண்டு மாதிரி முளைச்சு வந்து அதே மனுஷரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. காத்தா மண்ணா? புரியுதுங்களா? காத்தா இருந்தா பரலோகம், மண்ணா இருந்தா இதே மண்ணு தான். நல் மண்ணுல ஏதோ நல்லா இருக்கலாம், அவ்வளவுதான். சரிங்களா? இதே மனு குலத்துல திரும்ப எந்திரிச்சு வந்து இதே மனுஷனா இருக்கலாம். நீங்க இதே மனுஷனா இருக்கணுமா இல்ல பரலோகத்துல தேவனோட இருக்கணுமா? காற்றா பெத்தெடுத்தாதாங்க நீங்க பரலோகம். ஆகவே இந்த முதல் உலக காரியத்துல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துச்சு. முழு மனுக்குலமும் நியாயம் தீர்க்கப்பட இருக்குது. இப்பொழுது நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டுல இந்த காத்தை பெத்தெடுக்கிறவங்களுக்கு தான். அவங்களுக்கு தான் 6வது வசனம் படிச்சோம் இல்லையா? மிதிப்பார்கள், இவர்கள் சிறியவர்கள், எளியவர்கள். அதனாலதான் சொல்றாரு, பயப்படாதே சிறு மந்தையே, உன் பிதா உனக்கு ராஜ்யம் பரலோகத்தை கொடுக்கிறதுக்கு. லூக்கா 12:32 படிக்கிறோம். ஆகவே நீங்க காத்தை பெத்தெடுக்கணுமா இதே மண்ணுல மனுஷனா வரணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்படி நோவாவின் நாட்களில் நடந்ததோ அதே போல் மனுஷகுமாரன் 2ஆம் வருகையில் வரும் நாள்ல நடக்கும். அப்ப இல்ல ஒரு குரூப் மண்ணுல உள்ளவங்க எல்லாம் எந்திரிச்சு வந்துருவாங்க. ஒரு குரூப் கர்ப்ப வேதனையில காத்தை பெத்தெடுப்பாங்க. காத்துனா என்னதுங்க? ஆவிக்குரிய சரீரத்துல பிறப்பாங்க. ஆவியிலே எங்க போலாம் இப்ப? சரிங்களா? ஆகவே இப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள உயிர்த்தெழுதலை நாம் அடைய தேவன் நம்மளை கிருபையோடு இந்த கூடுகைக்கு வச்சிருக்கிறார். நீங்க ஒருவேளை எனக்கு இந்த காத்துல எல்லாம் நான் பெத்துக்க வேணாம், காத்துல எல்லாம் நான் பிறக்க வேணாம், நான் எதா பிறந்துக்கிறேன், இதே மண்ணுல மனுஷனாவே வந்துக்கிறேன், இதே சோறு இதே குழம்பு இதே அப்படின்னு வாழ்ந்துக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா இனிமே இந்த கூடுகைக்கு நீங்க வர வேணாம். எந்த கூடுகைக்கு வர வேணாம்? இந்த கூடுகைக்கு வர வேணாம். நீங்க வேற எங்க வேணாலும், எந்த கோயிலுக்கு வேணாலும் போய்க்குங்க, எந்த சர்ச்சுக்கு வேணாலும். ஆனா இந்த சர்ச்சுக்கு வர்றவங்க எதை பெத்தெடுக்கிறவங்க? ஆவியிலே பிறக்க போறவங்க. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் காண்பதில்லை. ஒருவன் நீரினாலும் ஆவியிலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்ப நீங்க ஆவியில பிறக்கணுமா இல்லையா? இப்ப சொல்லுங்க, காத்தை பெத்தெடுக்கணுமா இல்லையா? காத்தை பெத்தெடுக்க வேணாம்னா நான் உண்மையிலே சொல்றேன், இந்த கூடுகைக்கு நீங்க தயவு செய்து வராது. உங்களை யாரும் கூப்பிட்டு வச்சு வந்து இங்க தசம பாகம் கொடுங்க, நாங்க அதுலதான் பொழப்பு நடத்துறோம்லாம் இங்க நாங்க ஊழியம் பண்ண வரல. சரிங்களா? ஆகவே புரிந்தவர்கள் தெளிவா இருங்க. தெளிவா இருக்கிறவங்க ஓட்டத்தை ஓடுங்க. உங்களுக்கான பந்தய பொருள் பரலோகத்துல இருக்கு. அதுக்கு உங்களை நீங்க எதுல பெத்தெடுக்கணும்? முழு மனுக்குலமே மண்ணுல வரப்போகுது, ஆனா நம்மளுக்கு காற்றுல வரப்போறோம். அந்த வசனங்கள் எல்லாம் நிக்கோதேமு கிட்ட சொல்லும்போது
அது எப்படி ஆகும் அப்படின்னு, காற்று எங்க இருந்து எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனா வர்றதும் போறதும் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். அப்படிதான் இதை புரிஞ்சு கொள்ள முடிகிறத ஒழிஞ்சு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ச்சி பண்ணா நான் நற்குணசாலிகளுக்குரிய பரலோக வாய்ப்புல நாம் கடந்து செல்லலாம். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.